ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் பால்ஸ் 3 விதமாக செய்ய போகிறோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெஸ் பால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்காக 3 கலரில் பலூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக நான் காட்டன் எடுத்திருக்கேன். பழைய பில்லோவில் இருக்கும்லவா அந்த காட்டன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் காட்டன் கொடுத்துருப்பாங்கள்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பலூன் எடுத்துகிட்டு அதோட ஹெட் பார்ட் இருக்குல்லவா அந்த பாதி அளவுக்கு மட்டும் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நம்ம காட்டன் போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற பலூன் வந்து என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் காட்டன் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த பலூன் வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி அதோட எல்லா சைட்லேயுமே ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் காட்டன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி காட்டன் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதே கலரில் இன்னொரு பலூன் எடுத்துகிட்டு அதையுமே பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த பலூன் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். காட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் மெத்தடுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஒரு பலூன் எடுத்துகிட்டு அதோட பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே போட்டுடலாம். நாம் எடுக்கிற பலூனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் பால் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பலூன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தேர்டு மெத்தடு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பழைய கிளாத் எடுத்துருக்கிறேன். ஒரு வேஸ்ட்டு கிளாத்து தான். ஸோ இதை வந்து அந்த பலூனை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மெத்தடுக்குமே நம்ம எடுத்துருக்கிற திங்ஸ் தான் வேறு, ஆனால் அந்த பலூனை நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா அது ஒரே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்லவா அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 3மே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது பபிள்ஸ் எல்லாமே வந்துச்சு. விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடில் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு செஞ்சோம்லவா அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. மூணாவதாக ரெடி பண்ணனதும் நல்லா தான் இருந்தது. அதாவது கிளாத் யூஸ் பண்ணி பண்ணோம்ல அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து காட்டன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்லவா ஃபஸ்ட்டு மெத்தடு அதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்பவே லேஸாக இருந்துச்சு. ஸோ அதே காட்டன் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு பலூனில் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பலூன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்லவா அதை விடவே கொஞ்சம் பெரிய பலூன் தான். இதில் நான் ஸ்மைலியும் ட்ரா பண்ணியிருந்தேன். இதே ஸ்மைலியை நான் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பால்ஸ்லேயுமே வரைஞ்சிக்கிட்டேன். ஒரே மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரே மாதிரி பிளாக்காக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரெட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு எல்லோ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்மைலி ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். காட்டன் ஆர் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.